நாகையில் பாஜக வேட்பாளரை வரவேற்கும் விதமாக அங்கு பட்டாசு வெடிக்கப்பட்டது. பட்டாசு வெடித்ததில் அங்கு 2 குடிசை வீடுகள் தீ பற்றியதில் முற்றிலும் எரிந்து நாசமாக இருக்கின்றனர். தற்பொழுது நாகை பாஜக மாவட்ட தலைவரை முற்றுகையிட்டு அந்த பகுதி மக்கள் ஆவேசமாக முறையிட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள் என்ன? நாகப்பட்டினத்துல நாகூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் காலையில இருந்து பாஜக வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில நாகப்பட்டினம் கோட்டாட்சியர் அலுவலகத்துல தேசிய நெடுஞ்சாலையில பாஜகவினர் அவரை வரவேற்கிறதுக்காக வெடி வெடிச்சாங்க. அந்த வெடியானது அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகள்ல பற்றி இருந்து பக்கீர்சாமி, சுப்பிரமணியன் ஆகியோருடைய வீடு முழுமையா பற்றி எரிந்தது. அந்த எரிந்த காட்சிகள் வெளியானது. பாஜகவினரை கண்டிச்சு பாதிக்கப்பட்ட உறவினர்கள் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில கோட்டாட்சியர் அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால போக்குவரத்தும் கடுமையா பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர் பேபி சம்பவ இடத்திற்கு நிவாரண உதவி வழங்கி வெளிப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலும் பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு வந்தாரு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட வீட்டை, தீயில எரிஞ்ச வீட்டை போய் பார்த்தப்ப எங்களுடைய வீடு முழுமையா எரிஞ்சிடுச்சு, இதுக்கு பாஜகவினர் தான் முழுமையான காரணம், இதுக்கு ஒரு முழுமையான இழப்பீடு நீங்க கொடுக்க வேணும், அது ஒரு பேப்பர்ல காகிதத்துல எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், எழுதி கொடுத்துட்டு தான் நீங்க இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வாக்குவாதத்துல பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட ஈடுபட்டாங்க. எதுவுமே செய்ய முடியாம, செய்வ தெரியாம திகைத்த அந்த பாஜக மாவட்ட தலைவர், நான் வேட்பாளர்கிட்ட பேசியிருக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கடற்கடன ஒரு வீட்டை விட்டு வெளியே போனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டியில இருந்து அத்தனை அத்தியாவசிய பொருட்களும் முழுமையா எரிஞ்சதுனால அவர்களுடைய இன்னைக்கு இரவு அவர்கள் எங்க தங்குவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த குடும்பமே ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடிகிறது. இருந்தாலும் உரிய இழப்பீட பாஜகவினர் தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாதிக்கப்பட்ட உறவினர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் வைத்தாலும் காவல்துறையினர் அந்த வெடியை வச்சது யாரு, எப்படி வெடி வைக்கப்பட்டதுன்னு அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அந்த கேமராக்களை, சிசிடிவி கேமராக்களை பார்த்து ஒரு தனிப்படையை அமைச்சு ஒரு முழுமையான விசாரணை நடத்தி ஒரு 2 அடையாளம் கண்டிருக்காங்க பாஜக சேர்ந்தவர்களை. அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு உண்டான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. சகாதேவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நாகையில் பாஜகவினர் வைத்த வெடியால் 2 குடிசை வீடுகள் எரிந்தன. தற்பொழுது நாகை பாஜக மாவட்ட தலைவரை முற்றுகையிட்டு அந்த பகுதி மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உடனடி நிவாரணம் அவங்களுக்கு என்ன நைட் எங்க படுப்பாங்க அதுக்கு வழி சொல்லுங்க. ரோட்ல நிக்கிறாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமா? யாருமே பார்க்கவே இல்லையா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.